தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/7/2016 ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம் இரவு 12:39 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சஷ்டி அன்றைக்கு ஒருவர் விரதம் இருந்தால் அகப்பை என்கிற கருப்பையில் குழந்தை உருவாகும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்ட பழமொழி அது. எனவே இன்றைக்கு புத்திர விருத்திக்காக இயங்குகின்ற தம்பதியர்கள், பிள்ளைப்பேரை வேண்டி காத்திருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தமிழர்கள் கடைபிடித்த சில நல்ல பழக்கங்களின் தொடர்ச்சி, முன்னோர்கள் மொழிந்த முத்தான கருத்துக்கள். அதிலே துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது ஒருவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவரை போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா வந்த பிறகு குளிக்கணும் அப்படிம்பாங்க. எதற்கு அப்படின்னா அது ஒரு ஐதீகம் என்று சொன்னாலும் கூட அந்த வீட்டிலே அந்த சடலத்தின் மீது மொய்த்த எறும்பு, ஈ போன்ற அந்த கிருமிகள் எல்லாம் நம்முடைய உடம்பிலும் வந்து பரவலாம் அல்லது இருக்கலாம். நாம் கொண்டு போகிற பொருள்களிலும் இருக்கலாம். உடம்பில் இல்லாவிட்டாலும் கூட கொண்டு போகின்ற பொருள்களில் இருக்கலாம். அப்படி வருகின்ற பொழுது வீட்டிற்குள் வந்தால் வந்தவுடனே குளித்து விட்டு வருவதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் சீராகும். காலையில் எழுந்தவுடனே காகத்துக்கு சோறு வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எழுந்தவுடனே காகத்துக்கு எதற்கு சோறு வைப்பது என்றால், வீட்டிலே பல்லி, பாச்சை போன்ற சிறு சிறு பிராணிகள் எல்லாம் செத்து கிடக்கலாம். சில சமயங்களில் இரவு தவளை கூட செத்து கிடக்கும் அல்லது ஊர்ந்து கொண்டு செல்லும். இந்த காலை நேரத்திலே காகம் வந்தால் அந்த இறந்து போன பல்லியை அது அப்புறப்படுத்திவிடும். அது கடித்து கொத்தி தின்றுவிடும். அதே போல பாச்சைகள் போன்ற சிறு சிறு பூச்சிகளை எல்லாம் அந்த இது தின்பதன் மூலமாக அதில் மொய்க்கக்கூடிய ஈ, எறும்புகள் எல்லாம் விலகி சென்றுவிடும். நம்முடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதனால்தான் அதிகாலையில் காகத்தை வரவழைத்து கா 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 என சொல்லி நமது பகுதிகளிலே எல்லாம் இங்கே எல்லாம் நம் காகத்திற்கு சோறு வைப்பது வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் காகத்தை நாம் காண்பதே அரிதாக இருக்கின்றது. அப்படி வைப்பதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் சீராகும் என்று கண்டறிந்தார்கள். சரி, கல்யாண வீட்டுக்கு போகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், துஷ்டி வீட்டுக்கு செல்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தா போறோம்னு சொல்லிட்டு வரணும், போயிட்டு வாரம்னு சொல்லக்கூடாது. மறுபடி அவர்கள் வீட்டிலே அது போன்ற கெட்ட நிகழ்ச்சிகள் வந்து விடுமா. ஆகையினாலே சில பேர் சொல்லிக் கொள்ளாமலேயே வந்து விடுவார்கள். போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே அவர்கள் வந்து விடுவார்கள். எதுவும் சாப்பிட மாட்டார்கள். துஷ்டி வீட்டுக்கு போனா போறோம் அப்படிங்கணும். அதே நேரம் கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா போயிட்டு வாரோம் அப்படிங்கணும். போய்விட்டு அடுத்த விழாவுக்கு வருகிறோம், உங்கள் வீட்டில் மேலும் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கட்டும், மணி விழா, மணவிழா, முத்து விழா, பவள விழா போன்ற பல விழாக்கள் இன்னும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போய் வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். போய் மீண்டும் வருவதாக சொல்ல வேண்டுமா. அதே மாதிரி பொண்ணு பார்க்கிற வைபவம் வைப்பாங்க. எல்லா பகுதியிலையும், செட்டிநாட்டு பகுதியிலையும் இருக்கு, மற்ற பகுதி எங்குமே இருக்கு. அப்படி பெண் பார்க்கும் வைபவம் நடக்கின்ற பொழுது ஒரு சில பகுதிகளில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அற்புதமான கருத்து. பெண்ணு பார்க்க போறோம், அப்படி பார்க்கிற பொழுது அந்த பெண் ஓரளவு மாநரமா திருத்தமா இருக்கு, மாப்பிள்ளைக்கு சலனமா இருக்கு அப்படின்னா இந்த பெண் பார்க்கும் படலம் முடிஞ்ச உடனே அந்த பெண் மாப்பிள்ளை விட்டார்கள் வந்திருக்கிற மாப்பிள்ளை தாய் தந்தை ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அங்கே ஏதாவது சிறு பலகாரம் மாதிரி ஒரு விருந்து கொடுப்பார்கள் மாலை நேரத்திலே. அந்த விருந்து சாப்பிடுகின்ற பொழுது மாப்பிள்ளை தான் சாப்பிடுகிற இலையை மேல் நோக்கி மடக்கினால் ஓகே என்று அர்த்தம், இந்த பெண் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். மேலிருந்து கீழ் நோக்கி அதை மடக்கினால் பெண் பிடிக்கவில்லை என்று அர்த்தம். சரி, இலையை விரித்து வைத்து விட்டு அவர் கைகளுக்கு சென்று விட்டார் என்றால் சலனமாக இருக்கிறார். பிடித்தது என்றும் சொல்ல முடியவில்லை, பிடிக்கவில்லை என்றும் சொல்ல முடியவில்லை, நாம் போய் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அர்த்தம். இப்படி பெற்றோரிடம் சொல்லி வைத்து விட்டு அவர் சாப்பிடுகின்ற பொழுது அந்த இலையை விரித்து வைத்து விட்டு செல்வாராம். இப்படியும் சில இடங்களிலே பழக்க வழக்கம் இருக்கிறது. செட்டிநாட்டு பகுதியிலே கடைசி பிள்ளை என்று சொன்னால் கடல் அச்சு வைப்பார்கள். சாப்பிடுகின்ற பொழுது அந்த பந்தியிலே எல்லோருக்கும் கடலை அச்சு ஒவ்வொன்று வைத்துக் கொண்டு செல்வார்கள். அதை பார்த்தால் இனி இந்த வீட்டிலே 4 குழந்தைகள் இருந்தது என்று கேட்டால் 4வது குழந்தைக்கு இப்பொழுது கல்யாணம், இது கடைசி குழந்தை கல்யாணம், எனவே கடலச்சு வைக்கிறோம் என்று சொல்வார்கள். பிறகு செட்டிநாட்டு மரபு என்ன என்றால் வருபவர்களை போய் என்று சொல்லக்கூடாது. காராவடை என்று ஒரு வடையை வைப்பார்கள். அந்த வடை வைத்தால் அன்றைக்கு சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அர்த்தமாம். 6 நாள் கல்யாணம் முன்பெல்லாம் நடந்தது. இப்பொழுது 3 நாள், 2 நாள், 1 நாள் என்று வந்துவிட்டது. அப்படி 5 நாள் 6 நாள் கல்யாணங்கள் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். கல்யாணம் முடிந்த பிறகு அவர்கள் அந்த முடிந்த நாளிலே சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். கல்யாணம் முடிந்த மறுநாள் கிழமை செவ்வாயாக இருந்தால் புதன்கிழமை போவார்கள். சிலர் போகாமல் நாளை செல்லலாம் என்று இருக்கலாம். அப்படி இருப்பவர்களுக்கு பலகாரம் மூலமாகவே பண்பாக அறிவுறுத்தி காராவடை வைப்பார்கள். காராவடை இன்றைக்கு வைத்தால்
இன்றைக்கு கல்யாணம் முடிந்தது, நாம் சொல்லிக்கொண்டு நம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தம். இப்படி பலகாரம் மூலமாக கூட பண்பை உணர்த்திய குலம் தமிழ் குலம் என்ப கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நன்மைகள் நடைபெறும் நாள். நாட்பட்ட நோயிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். செல்வநிலை உயரும் நாள் இந்த நாள். தொழில் வளர்ச்சி மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள். இருந்தாலும் 2 சூரியன் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் விளைவாக நண்பர்கள் பகையாகி போகலாம். எனவே நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மிதுனராசி நேயர்களே, மாற்று இனத்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரும் நாள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பது விபரீத ராஜயோகம். எனவே திட்டமிடாமல் செய்யும் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் என்பது சகோதர காரகன். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார். கடகராசி நேயர்களே, புத சுக்கிர யோகத்தால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். உங்களுக்கு சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். துணிந்து செயல்பட்டு தொல்லைகளை போக்கிக் கொள்வீர்கள். மாமன் மைத்துனருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலம் தரும். பயணத்தால் பலன் கிடைக்கும். அது மட்டும் அல்ல, கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொழில் முயற்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். கன்னிராசி நேயர்களே, எண்ணியது நிறைவேறும் நாள். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும். அறிவாற்றலை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். சூரியன் 10 இருப்பதால் அரசு வழி ஆதரவோடு அல்லது அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கும் சந்திரன் 12 சஞ்சரிக்கின்றார். வைத்திருக்கும் தொழிலை கொடுத்து விடுவோமா, இல்லை புதிய தொழில் தொடங்குவோமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். வீண் விரயங்கள் விடிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். தாய்வழி ஆதரவு குறையும். தனவரவில் தடைகள் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவைப்படும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கணிசமான தொகை கைகளில் புரளும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரப்போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளாலும் நல்ல காரியம் நடைபெறும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டும் நாள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியம் சில திசை மாறி செல்லலாம். இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. குருவின் பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். குரு வழிபாடு உங்களுக்கு தேவை. மாலை நேரத்தில் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடும் நாள். இன்று காரிய வெற்றி ஏற்படுவதில் தடைகள் ஏற்படும். மாமன் மைத்துனர் வழியிலும் மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். ராகு 8 மாறும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சர்ப்பசாந்தி பரிகாரங்களால் சந்தோஷங்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. நண்பர்களின் ஆதரவு குறைவாக இருக்கும். உறவினர் பகை உருவாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். இடமாற்றம் வீடு மாற்றங்கள் எதிர்பாராமல் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. அப்பொழுதுதான் ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும்.
மீனராசினியர்களே, உத்தியோக முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாள். இதுவரை இருந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய இடத்திற்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் நாட்டம் செல்லும். எதிரிகள் விலகுவர். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். நல்லது நடக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.